ஒரு மனுஷன் தினமும் 12 மணி நேரம் வீடியோ எடிட் பண்ணுறான். 2 வருஷம் கஷ்டப்படுறான். 10 லட்சம் வியூஸ் வாங்குகிறான். ஆனால் மாதம் அவனுக்கு 8,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். அதே நேரம் இன்னொருத்தங்க வாரம் ஒரு வீடியோ மட்டும்தான் எடிட் பண்ணி போடுறாங்க. 1 லட்சம் வியூஸ் தான் வாங்குகிறாங்க. ஆனால் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? யூடியூப்பில் ஒரு பெரிய விளையாட்டே நடக்குது. வியூஸை பார்த்து எல்லோரும் ஓடுறாங்க. ஆனால் ஸ்மார்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? பணத்தை பார்த்து ஓடுறாங்க. சரி, ஒரு கிராமத்தில் 2 டீ ஷாப் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டீ ஷாப்பில் 10 ரூபா தான் ஒரு டீ. 1000 கஸ்டமர் வராங்க. அப்படியே ரெண்டாவது ஒரு டீ ஷாப் இருக்குது. 100 ரூபா வந்து ஒரு ஸ்பெஷல் டீ. 100 கஸ்டமர் தான் வராங்க. அப்போ யாருக்கு அதிக ப்ராஃபிட்? எல்லோரும் நினைப்பீங்க மொதல் கடைக்கு தான் ப்ராஃபிட்னு. ஆனால் உண்மை என்னன்னா 2வது கடை தான். யூடியூப்லேயும் அதே தாங்க. அதாவது வியூஸ் தான் உங்களுக்கு வந்து கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரெவின்யூ பெர் மந்த்து ஆர்பிஎம்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறது தான் இதில் வந்து பெரிய கேமே. சரி, இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு 1 மில்லியன் வியூஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கேட்குறேன், 1 மில்லியன் வியூஸ் எதுக்கு உங்களுக்கு? ஒரு வீடியோவில் மீம் போடுறீங்க, காமெடி போடுறீங்க, ட்ரோல்ஸ் போடுறீங்க, 1 மில்லியன் வியூஸ் வருது. ஆனால் ரெவின்யூ குறைவு தானே. இதே நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவும், இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவும், பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும், ஒரு ஏஐ ரிலேட்டடாகவும் நீங்கள் வியூஸ் போடுறப்ப அது ஒரு 1 லட்சம் வியூஸ் போனால் ரெவின்யூ அதுக்கு அதிகம் இல்லையா? ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து அட்வர்டைசர்ஸ் இருக்காங்க. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கஸ்டமரை இன்சூரன்ஸ் வாங்க வைக்கிறதுக்காக ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. ஆனால் மீம் பார்க்குறதுக்காக எந்த ஒரு அட்வர்டைசர் வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க? யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஒரு காலத்தில் எல்லாருமே இந்த கோல்டு மைனிங் பண்ண போனாங்க. ஆனால் ஒருத்தங்க மட்டும் மண்வெட்டி விற்க போனாங்க. அப்போ யார் பணக்கார ஆனான்னு பார்த்தீங்கன்னா மண்வெட்டி விற்க போனவன் தான். ஏன்னா அதுதான் ரொம்ப ரேராக இருந்தது. ஏன்னா எல்லாருமே ஒரு பக்கமே ஓடிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் மட்டும் வித்தியாசமாக விற்க போனால் ஸோ அவனுக்கு தான் டிமாண்டு. ஏன்னா வேறு காம்படிஷனே அவனுக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி அதே போல் தான் எல்லாருமே வியூஸ், எத்தனை வியூஸ் வருது அப்படின்னு தான் தேடுறாங்க. ஆனால் ஸ்மார்ட் கிரியேட்டர்ஸு, ஃபினான்ஸு, பிஸ்னஸ்ஸு, ஏஐ ரிலேட்டடாக நிச்சயை போட்டு அவங்க ஒரு டிஜிட்டல் கோல்டு மைன் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. சரி, 2030 நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எந்த சேனல் சர்வே ஆகும்? காமெடி சேனல் சர்வே ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போ 2026 4 வருஷம் கழித்து இப்போ ஒரு காமெடி வீடியோ போட்டிருக்கிறவங்க சர்வே ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ட்ரோல் வீடியோ போடுறவங்க சர்வே ஆகுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ப்ராங்க் வீடியோ போடுறவங்க சர்வே ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்படியே 1-2 எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் ஆனாலும் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஏஐ ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக, லைஃப் லெசன் ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ போடுறப்போ அது 2030, 35, 40 எல்லா டைம்லேயுமே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வியூஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பீப்புள்ஸ் வந்து எப்பயுமே மணி, க்ரோத்து, சக்ஸஸ்ஸு, ஃப்யூச்சரு இதை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது நம்ம சேனல்லே எடுத்துக்கோங்க. நிறைய நம்ம வந்து ஒரு ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்கள பற்றி, சேலரி ரிலேட்டடாக, ரிட்டையர்மெண்ட் ரிலேட்டடாக, இன்கம் எப்படி நம்ம பேசிவ் இன்கம், ஆக்டிவ் இன்கம்லாம் எப்படி வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, யூடியூப் பற்றி யோசிக்க வச்சு நிறைய வீடியோ போடுறோம். இது போல் இந்த பர்சனல் ஆங்கிள் ஆடியன்ஸ் எல்லாருமே இதில் வந்து கனெக்ட் ஆகுவாங்க. சரி, இப்போ யூடியூப்பில் வெற்றி பெற சீக்ரெட் அல்காரிதம் கிடையவே கிடையாதுங்க. சீக்ரெட் நிச்சயம் கிடையாது. சீக்ரெட் ட்ரிக்கும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிற கண்டென்ட்டை நீங்கள் கொடுங்க. வியூஸ் தாமதமாக வந்தால், லேட்டாக வந்தால் கூட, மணியும் லேட்டாக வந்தால் கூட உங்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். மற்றவங்க வியூஸை துரத்துட்டோம், நீங்கள் வேல்யூவை துரத்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான, உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான வீடியோஸை மட்டும்தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.